லாஸ்ட் கிளாஸுடைய கண்டினியூவாக நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ் ஷார்டன்ட். மெயின் ஆக்சிஸ் ஷார்டன்னா மைய அச்சு குட்டையானது பேர். மைய அச்சு குட்டை. மெயின் ஆக்சிஸ்னால் என்ன? ஒரு மஞ்சரி, அதாவது இன்ஃப்ளாரசன்ஸ் உடைய ஆக்சிஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் உடைய ஆக்சிஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அதான் ஷார்டன்ட். பாருங்கள், இந்த இன்ஃப்ளாரசன்ஸ்னால் மஞ்சரி வித் ரெடியூஸ்டு க்ரோத் சென்ட்ரல் ஆக்சிஸ். அதாவது மஞ்சரியின் மைய அச்சானது அதாவது குன்றி காணப்படும். குன்றினா குரோத், அதாவது அதனுடைய குரோத் வந்து வளர்ச்சி குன்றி காணப்படும், ஷார்ட்டாக இருக்கும். சென்ட்ரல் ஆக்சிஸ். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப், நேம்லி கோரியம், அதாவது கோரியம் சொல்லலாம் அல்லது காரியம் சொல்லலாம். கோரியம் இது காரியம் அண்டு அம்பல், இது ரெண்டு டைப் இருக்குது. எது? மெயின் ஆக்சிஸ் வந்து ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ்னா ஒரு பூங்குத்து இருக்குது, அந்த பூங்குத்துடைய மைய அச்சானது ஷார்ட்டாக இருக்கும். ஷார்ட்டாக இருக்கிறத வச்சு டூ டைப்பாக பிரிக்கலாம். அந்த மைய அச்சு ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஷார்ட்டாக இருக்கிறத வச்சு டூ டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து காரியம், அம்பல்னு சொல்லப்படுது. சரி, ஃபஸ்ட்டு காரியம்னா என்ன? காரியம் சொன்ன பார்த்தீங்கன்னா அண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் வித் ஷார்ட்டர் பெடிசிலேட், ஷார்ட்டர் பெடிசிலேட் ஃப்ளார்ஸ். நல்லா சொல்லுங்க, இந்த காரியம்ல அண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் வித் ஷார்ட்டர் பெடிசிலேட் ஃப்ளார்ஸ் அட் த டாப், and longer pedicellate flowers at the bottom. All flowers at the same level from convex or flat tapped racemose inflorescence. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காரியமில் வந்து அதோடைய மெயின் ஆக்சிஸில் வந்து மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இங்கே வந்து குட்டையான பூக்காம்புடைய மலர்கள் வந்து டாப்பில் இருக்கும். அதாவது அதே நேரத்தில் அதாவது நீளமான காம்புடைய மலர்கள் வந்து கீழே இருக்கும், அதாவது அந்த அச்சில் கீழே இருக்கும். ஆனால் எல்லா ஃப்ளாருடைய லெவல், ஆல் ஃப்ளாருடைய லெவல் வந்து சேமாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு வந்து கான்வெக்ஸ் மாதிரி காணப்படும். கான்வெக்ஸ்னால் குவி வடிவில் காணப்படும்ன்றாங்க. ஓகேங்களா? குவி வடிவில் அல்லது ஃப்ளாட்னு காணப்படும். ஃப்ளாட்டாக காணப்படும். ஃப்ளாட்டாக ஒரே மட்டை ஒரு தட்டையாக காணப்படும். எக்ஸாம்பிள் வந்து கேசியோ, அதாவது சீசல் பினியா. எக்ஸாம்பிள் வந்து சீசல் பினியா. பாருங்க, இப்போ டயக்ராம் போடுறேன். இந்த டயக்ராம் பார்த்தேன். இதுதான் மெயின் ஆக்சிஸ், காரியமுடைய மெயின் ஆக்சிஸ். இந்த மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டாக இருக்குது. இதுதான் மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டாக இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன்ஃப்ளாரஸ் வித் ஷார்ட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அடுத்த டாப் இந்த பூக்காம்பு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா நுனி இருக்கக்கூடிய ஃப்ளாருடைய காம்புகளாம் பாருங்கள் சிறுசாக இருக்கும். அடுத்து பாருங்க, ஆல் ஃப்ளார்ஸ் ஆஃபியர் சேம் லெவல்னு கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி லாங் பெடிசிலேட் ஃப்ளார் வந்து பாட்டம் இங்கேருந்து இங்கே இருக்குது இல்லையா? இது லாங்காக இருக்குது. எல்லாமே சேம் லெவலாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கோரியம். அதுக்கு பேர் காரியம் அல்லது கோரியம். இப்போ இதுதான் மெயின் ஆக்சிஸ் போடுறோம். இந்த மெயின் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளார் இருக்குன்னா அந்த ஃப்ளார் வந்து கரெக்டாக அந்த அச்சுக்கு நேரம் இருக்கும். இது வந்து இதுக்கு பேர் பெடிசிலேட். இந்த பூக்காம்பு இதுக்கு பேர் தான் பெடிசிலேட். இதுதான் பெடிசிலேட்னு பேர். பெடிசிலேட்னா பூக்காம்பு, பெடிசிலேட். அடுத்து இது பாருங்க, அந்த நுனியில் இருக்கக்கூடிய ஃப்ளாருடைய காம்பு பூரா சிறுசாக இருக்கும். அப்படியே போக போக அந்த ஃப்ளாருடைய காம்பு லென்த் ஆகிட்டே இருக்கும். அப்படியே ஒரே மட்டமாக இருக்கும். அப்போ அடிஃப்ளாருடைய இன்ஃப்ளாரசன்ஸ், அதாவது அடிஃப்ளாருடைய பெடிசிலேட் வந்து லாங்காக இருக்குது, நுனி ஃப்ளாருடைய பெடிசிலேட் வந்து ஷார்ட்டாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியம் சொல்லப்படுது. காரியமாக இருக்குன்றாங்க. அப்போ எல்லாமே ஈக்குவல், எல்லாமே வந்து ஈக்குவல்னு இருப்பாங்க. எல்லாமே சேம் லெவல், ஃப்ளாரோட சேம் லெவல் இருக்கும். அதுக்கு காரியம்.
அடுத்து பாருங்க, காம்பவுண்டு காரியம். காம்பவுண்டு காரியம் சொல்லுவாங்க. காம்பவுண்ட்னா கூட்டு காரியம். கூட்டு காரியம். இது சிசில் பின்னின்றது 1 மார்க் கொஸ்டின். சிசில் பின்றது 1 மார்க் கொஸ்டின். கூட்டு காரியம். ஏ பிராஞ்சு காரியம் கால்டு காம்பவுண்டு காரியம். ஏ பிராஞ்சுனா பல கிளைகள், ஒரே ஒரு பிரான்ச் காரியம் அதுக்கு பேர் காம்பவுண்ட் காரியம். எக்ஸாம்பிள் வந்து காலிஃப்ளவர். எக்ஸாம்பிள் வந்து காலிஃப்ளவர். காலிஃப்ளவரில் பாருங்கள் எல்லா ஃப்ளாரும் இருக்கும். ஆனால் எல்லா ஃப்ளாரும் வந்து பார்த்தீங்கன்னா உருவான பிறகு அது சேமாக அப்படின்னா ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். காலிஃப்ளவர் ஷேப்பில் இருக்குன்றாங்க. இங்கே பாருங்கள். அடுத்து காம்பவுண்ட். இதுதான் காம்பவுண்ட் காரியம். காலிஃப்ளவருடைய ஷேப் இருக்குது. அடுத்து பாருங்கள் அம்பல். அம்பலோடைய டயக்ராம் இங்கே இருக்குது. இது வந்து காம்பவுண்ட் அம்பல். இது வந்து காம்பவுண்ட் அம்பல். பார்க்கலாமா? பாருங்கள். இப்போ அம்பல்னா என்ன? அம்பர்லா கேள்விக்கலாம். அம்பர்லா கொடை. அதுக்கு அந்த அதை வந்து அம்பல்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆம்பல் சொல்லுவாங்க. ஆம்பல் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஆம்பல் சொல்லுவாங்க. பாட்டில் ஒரு ஆம்பல். அப்போ ஆம்பல் மாதிரி இருக்கும். அதை பாருங்கள். அண்ட் இன்ஃபரன்ஸ் வித் பாருங்கள் இன்டெர்மினேட் சென்ட்ரல் ஆக்சிஸ். Indeterminate central axis and fiduciary flux arise from a common point. ஒரே ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் எல்லா ஃப்ளாரும் உருவாகும். காமன் பாயிண்ட்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் நுனியில். அந்த பாயிண்ட் வந்து நுனியில் இருக்கலாம், எங்கோட இருக்கலாம். ஆனால் அதுலேருந்து உருவாக்கக்கூடிய எல்லா ஃப்ளாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல இருந்து உருவாக்குறாங்க. எக்ஸாம்பிள் வந்து அல்லியம் சீபா. வெங்காயத்துடைய பூக்கள் பார்த்தீங்கன்னா அந்த நுனியில் வந்து இந்த மயில் கொண்டைன்னு சொல்லுவாங்க. மயிலில் வந்து தலையில் கொண்டை இருக்கு பாருங்க, அந்த மாதிரி காணப்படும். அது மாதிரி தான் அல்லியம் சீபான்னு சொல்லி வெங்காயத்துடைய ஃப்ளார் காணப்படும். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளாரும் பார்த்தீங்கன்னா ஒரே பாயிண்ட்லேருந்து ஒரே பாயிண்ட்லேருந்து உருவாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க சென்டல்லா அஸ்டியேட்டா. அடுத்து மெமி செயலான் அம்பலட்டிகம். அம்பலாட்டம் சொல்லக்கூடியது. மெமிசிலான் அம்பலேட்டம்னு சொல்லக்கூடியது காயா. பாருங்க, இதுக்கு டயக்ராம் இருக்குது. இதுதான் அம்பல். இது வந்து அம்பல் அல்லது ஆம்பல் சொல்லக்கூடியது. பாருங்க, ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. இது மெயின் ஆக்சிஸ், சென்ட்ரல் ஆக்சிஸ். இதில் ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் எல்லா ஃப்ளாரும் உருவாயிருக்கும். அது பார்க்க அப்படி கொடை போட்டு காணப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது ஒன்று தான் இருக்குது. ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கே நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ். ஒரு பிரான்ச்சு நிறையா இருக்குது. அது எல்லா பிரான்ச்சும் பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து காம்பவுண்ட் அம்பல். அடுத்து பாருங்க, இட் இஸ் எ பிரான்ச்டு அம்பல் ஈச் ஸ்மாலர் யூனிட். இதெல்லாம் ஒவ்வொரு யூனிட். இது ஒரு யூனிட், எல்லாம் ஈச் ஸ்மாலர் யூனிட். எல்லாமே சேம் கிட்ட பாருங்க. இது ஒரு யூனிட், இங்கே ஒரு யூனிட். அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் வந்து அப்படின்றது ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். பாருங்கள், எல்லாம் ஒரே லெவலில் இருக்கும், சேம் ஹைட்டில் இருக்கும். இட் இஸ் கால்டு அம்பல். அம்பல்குள் பேர். இது வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் அம்பல்குள் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்கஸ் கரோட்டானா கேரட். டாக்கஸ் கரோட்டானது கேரட் தாவரத்துக்கு சயின்டிஃபிக் நேம் டாக்கஸ் கரோட்டா. அடுத்து கோரியானம் சட்டையோன்னு சொல்லக்கூடியது கொத்தமல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா மெமிசிலோன் எடியூஸ். இதெல்லாம் காம்பவுண்டு அம்பலுக்கு எக்ஸாம்பிள். இங்கே அல்லியம் சீவா வந்து வெறும் ஆம்பலுக்கு எக்ஸாம்பிள். 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ் பிளாட்டட். மெயின் ஆக்சிஸ்னால் சென்ட்ரல் ஆக்சிஸ் தட்டையாக இருக்கும். சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து தட்டையாக இருக்கும் சொல்லுவாங்க. த மெயின் ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ் இஸ் மோஸ்ட்லி ஃபிளாட்டட். கான்வெக்ஸாக இருக்கலாம் அல்லது கான்கேவாக இருக்கலாம். கான்வெக்ஸ் அல்லது கான்கேவ்ஸ் இருக்காங்க. கான்வெக்ஸ் கான்கேவ்னு பார்த்தீங்கன்னா குவி அல்லது குவியாக இருக்கும் அல்லது குழி விழுந்துருக்கும்ன்றாங்க. அதுக்கு எக்ஸப்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இது வந்து வரம்பற்ற வளர்ச்சி ரெண்டுமே காணப்படுது. பாருங்க, குளோபஸ் ஏ ஹெட் ஆர் கேபிட்டலம் இஸ் டிட்டர்மினேட் டிட்டர்மினேட் அல்லது இன்டிட்டர்மினேட். Group of sessile or subsessile flowers arising in the receptacle often subtended by an inward curve. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளின் மைய அச்சு பெரும்பாலும் தட்டையாக இருக்கும்.
அதான் மெயின் ஆக்சிஸ், அதாவது மெயின் ஆக்சிஸ் மோஸ்ட்லி ஃப்ளாட்டன்னா பெரும்பாலும் தட்டையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா குவி அல்லது குழியாக இருக்குன்றாங்க. கிளாபஸ்னால் உருண்டையானது. டிட்டர்மினேட்னா வரம்புடைய வளர்ச்சி, வரம்னா லென்த்து வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வளரும். லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நீளம் தான் வளரும். அதனால் டிட்டர்மினேட் பேர். இன்டிட்டர்மினேட்னா வரம்பற்றது. டிட்டர்மினேட்னா வரம்புடையது, டிட்டர்மினேட்னா வரம்பற்றது. அப்போ ரெண்டுமே காணப்படலாம். ரெண்டுமே இந்த வகை தாவரங்களில் காணப்படும்ன்றாங்க. இந்த வகை குரூப் ஆஃப் தாவரம் காணப்படும். அதே நேரத்தில் காம்பற்ற மலர்கள் காணப்படும் சொன்னாங்க. காம்பற்ற சசைல் ஃப்ளார்னா என்னது? காம்பற்ற மலர்கள் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்பற்ற மலர்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வட்ட பூவடி செதில் சூழ காணப்படும். இந்த மஞ்சரி வகை வந்து சிரமஞ்சரி அல்லது கேபிட்டுலம் என்று பேர். ஹெட்டுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிரமஞ்சரி, ஹெட்டு அல்லது கேபிட்டுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இதில் ஹெட்டுன்னா என்னென்னு பார்க்கணும். ஹெட் இஸ் ஏ கேரக்டரிஸ்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அஸ்தரேசி. இந்த ஹெட் எதில் காணப்படும்னு பார்த்தீங்கன்னா அஸ்தரேசின்றது 1 மார்க் கொஸ்டின். அஸ்தரேசின்றது 1 மார்க் கொஸ்டின். அண்ட் ஆல்சோ ஃபவுண்ட் இன் சம் மெம்பர்ஸ் ஆஃப் ரூபேசி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரூபேசியில் சில மெம்பர்ஸ் காணப்படுறாங்க. அது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துங்க பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து அகேசியா நிலோட்டிகான்னு சொல்லக்கூடியது. அகேசியா நிலோட்டிகா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நீலோமார்க்கியா கடம்பா. அடுத்து மிரெட், அதாவது மிட்ரகைனா பார்லிஃபோலியா குடும்ப தாவரங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அகேசியா நிலோட்டிகா, அல்பினஸ் லபக். அடுத்து மைமோசா புட்டிடான்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் எக்ஸாம்பிள். இதெல்லாம் என்னது? எக்ஸாம்பிள். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் கொடுத்துப்பாங்க இதெல்லாம். அடுத்து பாருங்க, அகேசியா நிலோட்டிகா, அல்பீசியா லெபக், அது மைமோசா புடிகா. இதெல்லாம் சென்சிட்டிவ். இந்த மைமோசா புடிகான்னு வந்து சென்சிட்டிவ் பிளான்ட் சொல்லுவாங்க. சென்சிட்டிவ்னா உணர்வு உள்ளே, அதாவது மைமோசா புடிகான்னு சொல்லக்கூடியது வந்து காணப்படுது. அடுத்து பாருங்க, இதில் வந்து டோரஸ் கண்டெய்ன்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் அதாவது ஃப்ளோரட்ஸ். டோட்டல்னா அந்த 2 வகை சிறு மலர்கள் காணப்படுது பாருங்க, பூத்தத்தின் காணப்படுது. அதில் வந்து 2 வகை இருக்குது சொல்கிறாங்க. அதை பாருங்க. டிஸ்க் ஃப்ளோரட், அதாவது டிஸ்க் ஃப்ளோரட் ஆர் டீஃப்ளவர் ஃப்ளோரட். டிஸ்க் ஃப்ளோரட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வட்ட சிறுமலர்னு பேர். ஆர் டீஃப்ளவர் ஃப்ளோரட்னா குழல் வடிவ சிறுமலர். இது வந்து வட்ட சிறுமலர் அல்லது குழல் வடிவ சிறுமலர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரே ஃப்ளோரட். ரே அப்படின்னா கதிர் சிறுமலர் அல்லது அதாவது லிக்விட் ஃப்ளோரட்னா வடிவம், அதாவது வடிவம். இது வந்து என்னது? வடிவ சிறுமலர்னு பேர். வடிவ சிறுமலர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து கதிர் வடிவ சிறுமலர். அப்போ அதில் வந்து 2 டைப் இருக்குது சொன்னாங்க. அந்த 2 டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டிஸ்க் ஃப்ளாரட்னா வட்ட வடிவமாக இருக்கும். இது வந்து டீஃப்ளவர் ஃப்ளாரட்னா குழல் வடிவம்ன்றது. இன்னும் செகண்ட் பாயிண்ட் வந்து ரே ஃப்ளாரட் கதிர் வடிவம் அல்லது லிக்விலேட் அப்படின்னா வடிவம் காணப்பட சொல்கிறாங்க. இதெல்லாம் 1 மார்க் கேட்பாங்க, மார்க் பண்ணுங்க. அடுத்து பாருங்க. அடுத்து ஹெட்ஸார், அதாவது ஹெட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப் ஹெட்ஸ். ஒன்று வந்து ஹோமோஹேமஸ் கேட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஹேமஸ் கேட். ஒன்று வந்து ஹோமோஹேமஸ் கேட்டு, இன்னொன்று ஹெட்ரோஹேமஸ் கேட்டுன்னு பேர். அப்போ ஹோமோஹேமஸ்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஹேமஸ்னா ஓரின சிறுமஞ்சரின்னு பேர். ஓரின சிறுமஞ்சரி சொல்லுவாங்க. ஹோமோஹேமஸ்னா சிறுமஞ்சரி. பாருங்க, this type inflorescence exhibits single kind of flowers. இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வகையான சிறுமலர் காணப்படும். ஒரே வகையான சிறுமலர் தான் காணப்படும்னு சொல்கிறாங்க. அதாவது ஓரின்றது கோமம். அப்போ ஒரே வகையான பாருங்க, this type of inflorescence exhibits single kind of flowers. Inflorescence has disc flowers alone.
டிஸ்க்னா தனியாக, அதாவது தனியாக அவருடைய இன்ஃப்ளஸ் டிஸ்க் வட்ட வடிவில் காணப்படும். எக்ஸாம்பிள் வெர்னோனா. எக்ஸாம்பிள் வந்து வெர்னோனான்னு சொல்லக்கூடியது. அதாவது வெர்னோனான்னு சொல்லுவது வெர்னோனா. அடுத்து அக்ரியாட்டம், அதாவது அக்ரியாட்டம் ஆர் ரே ஃப்ளாரட் டிஸ்க் ஃப்ளாரட் அளவு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சச்சினா, அதாவது லோனியா சச்சினா சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லானியா சோனக்கஸ் பேர். லானியா சோனக்கஸ் இது ஒரு மார்க் கேட்பாங்க, 1 மார்க் கொஸ்டின். லானியா சோனக்கஸ். அடுத்து பாருங்க ஹெட்டிரோகேமஸ் ஹெட். ஹெட்டிரோகேமஸ் ஹெட்னா ஈரின சிரமஞ்சரின்னு பேர். ஈரின சிரமஞ்சரி. ஹெட்டினா சிரமஞ்சரி, இது ஹெட்ரோன்றனால ஈரின. அப்போ ஈரின சிரமஞ்சரி. திஸ் இன்ஃப்ளாசன்ஸ் போசஸ் 4th டைப் ஆஃப் ஃப்ளாரட்ஸ். 4th டைப் ஆஃப் ஃப்ளாரட்ஸ், 2 டைப் ஃப்ளாரட் காணப்படுது. எக்ஸாம்பிள் வந்து கீலியாந்தஸ் அப்படிது, இன்னொன்று டைடக்ஸ். அப்போ இது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் சேர்ந்து காணப்படுது. 2 டைப்பும் சேர்ந்து காணப்படுறாங்க. பாருங்க டிஸ்க் ஃப்ளாரட். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க் ஃப்ளாரட் சொல்லக்கூடியது. டிஸ்க்னா வட்ட வடிவம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாம், அதாவது வட்டு அல்லது தட்டுன்னு சொல்லுவாங்க. வட்டு அல்லது தட்டு, அது வட்டு சிறுமலன்னு பேர். ஓகேங்களா? பாருங்க at the center of the head tubular and bisexual wires gray florets. Bisexual and அதாவது என்ன சொல்லணும்னா head tubular சொல்லணும் இல்லைங்களா? in the center of the head tubular and bisexual. tubularனா குழல் வடிவத்திலும் இருவாழ் மலர்களை கொண்டது. இருவாழ் மலர்களை கொண்டது. அதனால் இதை வந்து ரே அப்படின்னு சொன்னால், ரே ஃப்ளாரட் சொன்னால் சிறப்பு, அதாவது சிரமஞ்சரியின் விளிம்பில் நாவடிவில் சிறுமலர் காணப்படும். நாவடில் ஹெட் மார்ஜின் ஆஃப் த ஹெட் விச் லாட்டிடியூட் ஃபிஸ்டில். லாட்டிடியூட் ஃபிஸ்டில் சொல்லப்படுது. லாட்டிடியூட் ஃபிஸ்டில் எக்ஸாம்பிள்